கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் முப்பெரும் விழாவினை கொண்டாடி மகிழ்கிறோம். அது என்னங்க முப்பெரும் விழா அப்படின்னு தோன்றது இல்லையா? இன்றைக்கு நாம் இந்திய தாய் திருநாட்டினுடைய 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவையும், அன்னை மரியாள் இறைவனின் தாயினுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும், அதோடு கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிற பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய பிறந்த நாளையும் இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அதில் பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, ஒரு சில முக்கிய செய்திகளை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். சால்சிடன் என்கிற ஒரு திருச்சங்கம் 451ஆம் ஆண்டு கூடுகிறது. அப்போது இருந்த அந்த பேரரசர் மார்சியன் என்கிறவர் புனித ஜான் டமஸ்கஸரிடத்தில் அன்னை மரியாளுடைய அந்த உடலை கொண்டு வரும்படியாக ஆணை பிறப்பிக்கிறார். அப்படி ஆணை பிறப்பிக்கிற பொழுது அன்றைக்கு எருசலேமினுடைய ஆயராக இருந்த புனித ஜுவனியல் அவருடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. என்னவென்றால், சியோன் மலை அருகிலே அன்னை மரியாள் இறக்கிற பொழுது அங்கே கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். பிறகு புனித தோமையாருடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த கல்லறையை திறந்து பார்க்கிறார்கள். அங்கு அன்னை மரியாளுடைய உடல் அங்கே காணவில்லை. இது எதை எடுத்து காட்டுகிறது என்றால், அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று அவர்கள் திருத்துதர்கள் அறிவித்ததை அங்கே ஆயர் சமர்ப்பிக்கிறார்கள். இதை அடிப்படையாக வைத்தும் திருச்சபை தந்தைகள் சர்ச் ஃபாதர்ஸ் நம்பிக்கையையும் அவருடைய கற்பிதங்களையும் அடிப்படையாக கொண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்கிற விசுவாச கோட்பாட்டினை பிரகடனம் செய்கிறார். இந்த மன்னக வாழ்வை நிறைவு செய்து உடலோடும் ஆன்மாவோடும் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்கிற அந்த சத்திய பிரமாணத்தை பிரகடனம் செய்தார். பிரியமான அன்பு உறவுகளே, சில இறை வார்த்தைகள் இதற்கு அடித்தளமாக இருப்பதை பார்க்கிறோம். திருப்பாடல் 132 8வது வார்த்தை, ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் முழுமையுடன் உமது வான்வீற்றுக்கு எழுந்தருள்வீராக. ஒரு அழகான இறை வார்த்தை. 2வது இனிமை மிகு பாடல்கள் 3வது அதிகாரம் 6வது வார்த்தை சொல்லுகிறது, என்ன அது பாலை வெளியிலிருந்து புகைத்தூண் போல் எழுந்து வருகிறதே, வெள்ளை போலம் மணக்க சாம்பிராணி புகைய வணிகர் கொணர் பல்வகை பொடிகள் யாவும் மனங்கமிழ வருகிறதே, என்ன அது என்று அன்னை மரியாளுடைய விண்ணேற்பிற்கு சான்று பகர்கிற இறை வார்த்தைகளை திருத்தந்தை சுட்டி காண்பிப்பதை பார்க்கிறோம். மீண்டுமாக திருவெளிப்பாடு நூல் புத்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். மிக அழகான வார்த்தைகள். அதிலே அந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது, வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார் என்று மிக அழகாக இந்த விண்ணேற்பு பெருவிழாவிற்கு சான்று பகர்கிறது. அந்த அரக்க பாம்பை எவ்வாறு அவர் வெற்றி கொண்டார் என்பதை அந்த அதிகாரம் முழுவதும் அழகாக அது காண்பிக்கிறது. திருத்துதர் மிக்கேல் எவ்வாறு அந்த அழகை வென்றார் என்பதை அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மேலுமாக லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கிறோம், பின்னர் வானதூதர் மரியாவை நோக்கி அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று வாழ்த்துவதை பார்க்கிறோம். அருள்மிக, ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்திலே அன்னை ஏவாளை நினைத்து பார்க்க வேண்டும். அவள் பாவக்கரையோடு இருந்தார். ஆனால் அன்னை மரியாள் பாவக்கரை இல்லாமல் இருந்தார். ஃபுல் ஆஃப் கிரேஸ். இந்த அருள் மிக பெற்றவராக இருந்ததனால் ஆண்டவர் இவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்பதை இந்த நாள் விழாவிற்கு அடித்தளமாக இந்த இறைவார்த்தை சுட்டி காண்பிப்பதை பார்க்கிறோம். மேலுமாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்துல புனித பவுல் சொல்லுகிறார், இதோ ஒரு மறைபொருள் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாமும் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா எதை சுட்டி காண்பிக்கிறது என்றால், நமக்கும் அந்த விண்ணக வீடு ஒன்று இருக்கிறது. எனவே இந்த மன்னக வாழ்வை வாழுகிற பொழுதே நம்முடைய பாவ கரைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். விண்ணகம்தான் நம்முடைய தாய் நாடு, அதுதான் நம்முடைய இலக்கு என்பதை சுட்டி காண்பிப்பதோடு அல்லாமல் அது நமக்கு நம்பிக்கையும் தருகிறது. அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருகிறது. நாமும் ஒரு நாள் அங்கே செல்வோம் என்கிற நம்பிக்கையை அது தருகிறது. மேலுமாக 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 14 17 வரை உள்ள இறை வசனங்களில் பார்க்கிறோம், கட்டளை பிறக்க தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க
கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தோர் முதலில் உயிர்த்தெழுவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாம் இறந்தாலும் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அன்னை மரியாவுடைய அந்த விண்ணேற்பு பெருவிழா நாளிலே ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். We should be praying for our loved ones who have died. நாம் இறந்தோருக்காக ஜெபிப்பதோடு அல்லாமல் நமக்காகவும் அன்னை மரியாளிடத்திலே பரிந்துரை செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, we should work to get rid of the rust of sin. பாவக்கரையிலிருந்து விடுபெற நாம் வேலை செய்ய வேண்டும். இந்த விண்ணேற்பு, இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஒன்று உண்டு. ஒரு நாள் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த ஒரு நாள் எங்கே இருக்கிறது? இறந்த பிறகு எங்கேயோ அது தொடங்க போகிறது என்பதல்ல, வாழ்கிற இந்த இடத்திலேயே அது தொடங்குகிறது. எனவே பாவக்கரைகளிலிருந்து நாம் விடுபெற வேண்டும். நல்ல ஒப்புரவு அருள் அடையாளங்களை மேற்கொள்ள வேண்டும். திருப்பலிகளிலே பங்கெடுக்க வேண்டும். ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். இறைவார்த்தைகளை வாசிக்க வேண்டும். ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி, நற்செயல்களை, இரக்கச் செயல்களை புரிய வேண்டும் என்று இந்த விழா நமக்கு அழைப்பு தருகிறது. எனவே பிரியமான உறவுகளே, ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களும். நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. நாம் உயிர்த்தெழுவோம். நாமும் அன்னை மரியாளை போல ஆண்டவரை முகமுகமாக பார்க்க பாக்கியம் பெறுவோம் என்கிற இந்த விழா தருகிற செய்தியை உள்வாங்கிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நம் இந்திய தாய் திருநாட்டினுடைய 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவின் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் புனித அந்தோனியாரை போல தூய்மையாகவும், புனித அந்தோனியாரை போல அன்னை மரியாளுடைய பற்றாளராகவும், நற்கருணையினுடைய பற்றாளராகவும் இருப்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த முப்பெரு விழாவின் வாழ்த்துக்களை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர். தொடர்ந்து இந்த ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற அந்த யூடியூப்ல இணைந்திருங்கள். மற்ற அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள். உங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற, கான்டாக்ட்ல இருக்கிற அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள். அனைவரும் இந்த ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் மூலமாக ஆண்டவருடைய செய்திகளை கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்வோம். அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்னும் திருவை செய்திகளை பற்றி அறிந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் எனது விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.